ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்களோட அலாரம் ரிங்டோன் வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா டிஃபால்ட்டாக ஒரு அலாரம் சவுண்ட் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு பிஜிஎம் வைக்கணும், இல்லை ஏதாவது சாங் வைக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துடலாம். உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க, கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்புக்குள்ளே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிளாக்னு ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அலாரம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அலாரம். சரிங்களா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண அலாரம் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு அலாரம் மேலே வந்து செட் பண்ணியிருக்கேன், ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அதற்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு காட்டும். ஸோ என்னென்னைக்கு இந்த அலாரம் இருக்குது, அலாரம் நேம் என்ன, அதுக்குள்ளே நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கரண்ட்டாக ஒரு பிஜிஎம் வந்து இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா அலாரத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வந்துடும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சவுண்ட் இருக்குது, ஒரு 20-25 சவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா? அதில் வந்து ஏதாவது ஒன்று மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை எனக்கு புதுசாக ஒன்று வேணும், என்னோடய மொபைலில் இருக்க சாங்கை வைக்கணும், சினிமா சாங்கை வைக்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆட் நியூன்னு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் இருக்க ஆடியோ ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அந்த ஃபைல்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு சாங்கை வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த சாங்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது அது இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ஆட் ஆகிடுச்சு, இது ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்ணுறேன், இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. அப்படியே பேக் வந்தோன்னா இந்த சாங் பார்த்திங்கன்னா சவுண்டில் வந்து மாறிடுச்சு. சவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அலாரமில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டு கீழே சேவ் வந்து கேட்கும். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அலாரமோட சவுண்ட் வந்து மாறிடும். ஸோ சிம்பிளான விஷயந்தான், ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.